Hello friends, welcome to my channel Easy Tasty Recipes. இன்றைக்கு ஜெனரல் டிப்ஸ் வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு 20 டிப்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டில் குடிக்கிற தண்ணியில் கொஞ்சம் வெளாமிச்ச வேர் இல்லைன்னா வெட்டி வேர் நம்ம சேர்த்தோம்னா அந்த தண்ணீர் ரொம்ப மணமாக இருக்கும். ஷூ லேஸ் பிரிஞ்சிடும். அந்த மாதிரி டைமில் குழந்தைங்களுக்கு ஷூ லேஸ் நம்ம போடும்போது அது கொஞ்சம் பிரிஞ்சிருந்தால் அதுக்கப்புறம் அது பிரிஞ்சுக்கிட்டே வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா மெழுகை மெழுகுவத்தியை பொருத்திட்டு அந்த உருகின மெழுகை கொஞ்சம் அந்த பிரிஞ்ச இடத்துல கொட்டிட்டு கையில் உருட்டிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அது பிரியாமல் இருக்கும். ஹாட் வாட்டர் பேக் இல்லை ரப்பர் க்ளவுஸ் இதெல்லாம் படிகாரம் கலந்த தண்ணியில் நம்ம முக்கி எடுத்தால் நீண்ட நாட்கள் உழைக்கும். ஹாட் வாட்டர் பேக்கில் உப்பு சேர்த்த சூடான தண்ணியை நம்ம நிரப்பும்போது நீண்ட நேரம் அந்த சூடு தாங்கும். புடவையில் அல்ல துணிகளில் அடிக்கடி குழந்தைங்க பபிள் கம் சாப்பிட்டுட்டு எங்கேயாவது ஒட்ட வச்சுடுவாங்க. நம்ம தெரியாமல் உக்காந்துடுவோம். அதை எடுக்கவே முடியாது. அந்த சாரீ அந்த இடத்துல வேஸ்ட்டாகவே போயிடும். இப்போ அந்த மாதிரி பபிள் கம் ஒட்டிச்சுன்னா அது மேலே ஒரு ஐஸ் க்யூப் எடுத்து நல்லா அழுத்தி தேய்ச்சிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அந்த பபிள் கம் ஈஸியாக எடுத்துடலாம். தலைமுடியில் சில சமயம் குழந்தைங்க அந்த பபிள் கம்மை ஒட்ட வச்சுப்பாங்க. அந்த மாதிரி டைமில் நல்லெண்ணெய் கொஞ்சம் அந்த இடத்துல தடவி நீவி விட்டிகிட்டே இருந்திங்கன்னா அந்த பபிள் கம் உருட்டிட்டு வந்துடும். கிச்சனில் நிறைய டைம் நம்ம ஏதாவது எண்ணெய் பலகாரம் செய்வோம், ரொம்ப புகை சூழ்ந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைமில் ஒரு ஈரமான டவலை அந்த கிச்சனில் தொங்க விட்டிங்கன்னா அந்த ஈரமான டவல் அந்த புகையெல்லாம் உறிஞ்சிடும். இப்போ ஒயிட் கேன்வாஸ் ஷூ இருக்கும். அது கொஞ்சம் நிறைய ஃப்ரைடேவோ இல்லை டியூஸ்டேவோ ஏதாவது ஒரு நாள் ஸ்கூலில் போட்டுட்டு வர சொல்லியிருப்பாங்க. இது மழை காலத்திலலாம் குழந்தைங்க ரொம்ப அழுக்கு பண்ணிட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி டைமில் நீங்கள் அந்த ஷூவை தண்ணியில் கொஞ்சம் சோப் தூள் போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஊற வச்சுடுங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்து நல்லா ப்ரஷ் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு லிக்விட் இந்த சொட்டு நீளம் இருக்குது இல்லைங்களா, அது கொஞ்சமாக லைட்டாக போட்டு நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா அந்த ஷூ ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். பார்க்கிங் ஏரியாவில் காரை நிறுத்திருப்போம். டக்குன்னு நம்மளுக்கு அடையாளம் தெரியாது. ஒரே வகையான கார்கள் நிறைய நிற்கும். உங்களுக்கு பிடிச்சமான பெரிய சைஸ் பொம்மையை ஏதாவது ஒரு அட்ராக்டிவ் கலரில் நீங்கள் பின்னால் கண்ணாடியில் வச்சிட்டிங்கன்னா உங்கள் காரை டக்குன்னு நீங்கள் அடையாளம் கண்டுபிடிச்சிக்கலாம். பூஜாடியில் பூக்கள் கொஞ்சம் வாடாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல காம்புகள் ஓரத்தை சிறிது கட் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வாடாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் பூக்கள் வைப்போம். அது வாடாமல் இருக்கணும் அப்படின்னா அதை ஈரட்டவலை சுற்றி அதுக்கப்புறம் ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு வச்சிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வாடாது. அந்த ஸ்மெல்லும் ஃப்ளவரோட ஸ்மெல்லும் ஃப்ரிட்ஜில் ஏறாது. நிறைய பேர் பூஜாடியில் ட்ரூ ஃப்ளவர்ஸ் வைப்பாங்க. அந்த ஜாடியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதில் ஒரு ஆஸ்பிரின் டேப்லெட் போட்டுட்டிங்கன்னா அந்த பூக்கள் வாடாமல் இருக்கும். சோற்று கற்றாழையை தொங்க விட்டோம்னா கொசு தொல்லை இருக்காது. நம்ம ஊசி கோக்கும்போது அந்த நூல் டக்குன்னு ஊசிக்குள்ளே காதுக்குள்ளே போகாது. நீங்கள் கொஞ்சம் சோப் எடுத்து அந்த நூலோட நுனியில் நல்லா திரிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஊசியில் கோத்திங்கன்னா அந்த நூல் சீக்கிரம் ஊசிக்குள்ளே இறங்கிடும். நம்ம பீங்கான் கப்பெல்லாம் இருக்கும். அந்த பழைய பீங்கான் கப்பெல்லாம் இருக்கும். பிடி வச்ச மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க காஃபிக்கு டீக்கெல்லாம். அது பழசாக இருந்துச்சுன்னா அதில் மெழுகை உருக்கி நீங்கள் வச்சுட்டு ஒரு திரியை போட்டுட்டிங்கன்னா நிறைய டைம் நம்ம மெழுகுவத்தி வைப்போம். கீழே எல்லாம் உருகி இருக்கும். அதெல்லாம் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக அடுப்பில் வச்சு அதை உருக்கிட்டு இந்த மாதிரி கப்பில் ஊற்றிட்டு ஒரு திரியும் நடுவில் போட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அது உறைஞ்சிடும். அது பிடியும் இருக்கிறதுனால நம்ம தேவையான இடத்துக்கு அதை ஏற்றி எடுத்துகிட்டு போகலாம். சுவரில் ஆணி அடிக்கும்போது ஆணியை இடுக்கில் பிடிச்சிட்டு நம்ம அடிக்கும்போது நம்ம விரல்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். கை மேலேயும் படாது. ஸ்டாம்ப்ஸ் எல்லாம் வச்சுருப்போம். நிறைய ரெவன்யூ ஸ்டாம்ப்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சுருப்போம். இந்த ஸ்டாம்ப்ஸ் அந்த கம் பின்னால் இருக்கிறனால ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். கொஞ்ச நேரம் அதை ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா ஈஸியாக எடுத்துடலாம். இரும்பு பொருட்கள் வைக்கிற பெட்டியில் கொஞ்சம் சாக் பீஸை பவுடர் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா அந்த இரும்பு பொருட்கள் துருப்பிடிக்காது. எழுதாத பால் பாயிண்ட் பேனாலாம் இருக்கும். 4-5 வாங்கி வச்சுருப்போம். கொஞ்ச நாள் அது எடுக்கலைன்னா அது எழுதாமல் போயிடும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் மெழுகில் கொஞ்சம் அதை காட்டினீங்கன்னா டிப்பை காட்டினீங்கன்னா கொஞ்சம் அந்த இடத்துல மை இலகிடும். அப்புறம் எழுதலாம். நிறைய பேர் முகம் பார்க்கும் கண்ணாடியில் கூட ஒரு தடவை கிறுக்கி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் எழுத முடியும். பால் பாயிண்ட் பேனால் சில சமயம் சம்மர்லலாம் கொஞ்சம் ஒழுக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி டைமில் கார்க்கில் 2 or 3 டைம்ஸ் அதை குத்தி எடுத்திங்கன்னா ஒழுகாதான். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.